ஹாய் டியர், இன்றைக்கி நம்ம ஜூனியர் பக்கத்தில் ஒரு செட் பார்க்க போகிற செட் டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழில் போட்டுறேன் அண்ட் கண்டுபிடிக்கோங்க. ஸ்டடிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ஜூன் தான் ஒரு மொட்டை மாடியில் அப்படியே வந்துட்டு நின்றுக்கிட்டு இருக்காரு. ஸோ என்னென்னா, ஒரு மூலையில் நீங்கள் நின்றுருப்பீங்க, இன்னொரு மூலையில் அவர் நின்றுருக்காரு. ஸோ 2 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறீங்க. என்னென்னா, பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கப்பா, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ சாருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷையு. அதனால் நீங்கள் ஒரு பக்கம் நிற்க, அவர் இன்னொரு பக்கம் வந்து நின்றுக்கிட்டு அப்படியே கை ஒரு மாதிரி பிசைஞ்சுக்கிட்டு, ஐயோ எப்படி போய் பேசுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வேணா வரட்டா அப்படின்னு கேட்குறீங்க. ஐயோ இல்லை இல்லை நானே வரேன் அப்படின்ட்டு, அதாவது பசங்க தான் ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஈகோவில் அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்க, அவர் நல்ல நேரமா கெட்ட நேரமா என்னன்னே தெரியலை. அந்த இடத்துல அன்னைக்குன்னு பார்த்து ஏதோ ஒரு கல் கிடைக்க, மொட்டை மாடியில் ஆப்வியஸ்லி கல் இருக்காது மோஸ்ட்லி. ஆனால் இன்றைக்கி எந்த பக்கத்து வீட்டுக்கார பையன் போட்டானோ கல் இல்லை, ஒரு பால் மாதிரி இருக்குது. ஸோ ரப்பர் பால். ஸோ அந்த பால் தான் அது மேலே காலை வைக்க, காலை பெரட்டி விட்டுறது. ஸோ நீங்கள் அவரை பார்க்க, அவர் உங்களை பார்க்க, 2 பேர் சேர்ந்து அந்த கீழே இந்த குட்டி பாலை பார்க்காம அவர் அந்த காலை எடுத்து வைக்க, கால் பெரட்டி விட்டு பொத்துன்னு ஒரு மாதிரி வந்து உங்கள் கால் கடியிலே விழுந்துருவார். நீங்கள் ஒன்றும் புரியாமல் வாயில் கை வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஸோ நம்ஜூன் பார்த்தீங்கன்னா அப்படியே குப்பர் அடித்து விழுந்திருப்பார். இப்போ விழுந்தாச்சு, எந்திரிச்சா அசிங்கம், எந்திரிக்கலைனாலும் அசிங்கம், என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்துட்டு குப்பரை விழுந்தவர் எந்திரிக்கவே இல்லை. ஸோ நீங்கள் பயந்து போயிடுறீங்க. ஏங்க என்னங்க ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் முதுக டேப் பண்ண, ஐயோ கூப்பிடுறாளே, இப்போ எந்திரிச்சா சிரிச்சிருவாளோ, எந்திரிக்கலைன்னா ஊரே கூட்டிடுவாளோ, ஒருத்தி சிரிக்கிறதுக்கு ஊரே கூடி சிரிக்கிறதுக்கு இல்லை ஊரே கூடி சிரிக்கிறதுக்கு இப்போ ஒருத்தி சிரிக்கிறது அவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாரு. எந்திரிங்க, அடி ஏதாவது பட்டுருச்சா அப்படின்னு கேட்க, அடியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அவருக்கு பாவம் படக்கூடாத இடத்துல கொஞ்சம் அடி பட்டுருச்சு போல கவுந்து விழுந்து. அப்போ நீங்களும் ஏங்க இதை அடிக்குது பலமான்னு வேற நேரம் காலம் புரியாமல் பேச, அவரும் என்னத்தம்மா சொல்ல, அடியெல்லாம் எதுவும் படலை, கொஞ்சம் கை மட்டும் கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறாரு. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் எந்திரிச்சு நின்றுட்டு அவரோட கையை பிடிச்சி அப்படி தூக்குறீங்க. அவர் அப்படி உங்கள் கையை பிடிச்சி எந்திரிச்சு நிற்கிறாரு. அப்போது நீங்கள் வேற பொசுக்குன்னு அந்த பக்கம் திரும்பி நின்றுட்டு மூஞ்ச மூடிக்கிறீங்க. அவரும் அட இப்போ என்னடா விழுந்தது எனக்கு காமெடியாக இருக்கா, சிரிச்சா சிரிச்சுக்கோ, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கே மூஞ்சி அந்த பக்கம் திருப்பி இருக்க அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இல்லை இல்லை அப்படிங்கிறீங்க. வேற என்ன, அட திரும்ப, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தானே விழுந்தேன், முன்னாடி தானே விழுந்தேன், வேற யார்கிட்டையும் சொல்லிடாத வயன் அப்படின்பாரா. நீங்களும் அது இல்லைங்க அப்படிங்கிறீங்க. வேற என்ன, திரும்ப முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஷோல்டர் பிடிச்சி திருப்பி விட, நீங்கள் அப்படியே வந்துட்டு கையை மூஞ்சில வச்சுட்டு இருக்கிறீங்க. அவரும் கையை எடுன்னு சொல்லிட்டு கையை பிடிங்கி விட்டா நீங்கள் ஐயோன்ட்டு திரும்பிக்கிறீங்க. அவரும் ஒரு நிமிஷம் இங்கே பாரு, இப்போ என்ன உன் கால் கடையில் விழுந்துட்டேன், அதுதானே சிரிப்பாக இருக்குது, என் மூஞ்சை பார்த்து சிரிச்சுக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் இப்படி சிரிக்காத, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்பாரா. நீங்கள் ஐயோ அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வேற என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அப்படியே அந்த பக்கம் திரும்பிட்டே கையை பார்த்தீங்கன்னா அவரோட ஹிப்பு கிட்ட காட்ட, அவரும் என்ன கை கீழே போகுதுன்னு சொல்லிட்டு கீழே பார்த்தா வேஸ்ட்டு கீழே கலந்து கிடக்குது. ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா சட்டு புட்டுன்னு கீழே கிடக்க வேஸ்ட்டு எடுத்து அப்படியே கட்டவும் தெரியல, ஒன்றும் தெரியல, இது எப்படியோ கட்டணும்னு சொன்னானுங்களே, இதுக்கு தான் சொன்னேன் நான் பேண்ட்டு போட்டுக்கிறேன்னு, எவனாவது கேட்டாங்களா, ஏதோ பாரம்பரியம் அந்த பரியம்னு சொல்லி இப்படி என் மானத்தை வாங்கிட்டானுங்களேன்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் அதை கட்ட ட்ரை பண்ணிட்டே இருக்கா. என்ன பண்ணுறாருன்னு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அதை கட்ட தெரியல பாவம். ஸோ அப்படி சுற்றிக்கிட்டு ஒரு மாதிரி டைட்டாக ஃபுல்லாக கையில் பிடிச்சிட்டு நிற்கிறாரு. நீங்களும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, அதுவா வேஷ்டி கலந்துக்குது, விழுந்துட போது, கொஞ்சம் லூஸாக கட்டிட்டேன் போல், அதனால தான் விழுந்துருச்சு, தப்பாக எடுத்துக்காத. அப்புறம் வயன் இது நமக்குள்ளேயே இருக்கட்டும் அப்படிங்கிறாரு. நீங்களும் சிரிச்சுட்டு நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படிம்பீங்களா. அம்மாடி ரொம்ப தேங்க்ஸ் என் மனத்தை காப்பாற்றுறதுக்கு அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் வெளியே சொன்னால் ஏமானமும் தானங்க போகும், ஏன்னா உன்னோட ஃபியான்சி இந்த மாதிரி வேஸ்டி ஆகுறதுக்கு கிடந்தாரு, கீழே விழுந்தாரு காலெல்லாம் சொன்னாங்கன்னா எனக்கு தானே மானம் போகும்.
அதனால நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறீங்க. அவருக்கு இதுவே டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு கேட்க, நீங்களும் சிரிச்சிட்டு, சரி ஓகே ஏன் இப்படி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்க, அது சும்மா ஒரு க்ரிப்புக்கு அப்படிம்பாரா. இப்படி கீழே போகிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், கீழே போனால் தானே என் என் ஃப்ரெண்டை எவனையாவது வர சொல்லி கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஏன் உங்களுக்கு கட்ட தெரியாதா அப்படின்னு நீங்கள் கேட்க, நம்ம மனசுக்குள்ளே பேசினா இவங்களுக்கு எப்படா தெரிஞ்சதுன்னு பார்த்துட்ருக்காரா. நீங்களும் சரிங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, நான் மாட்டேன் அப்படிம்பாரா. அட எனக்கு வேஷ்டி கட்ட தெரியும், நான் ஒரு டீச்சருங்க, ஸ்கூலில் பசங்களுக்கெல்லாம் கட்டி விடுவேன் அப்படின்னு சொல்ல, என்னது அப்படிங்கிறாரு. நான் எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சருங்க, சின்ன பசங்களுக்கு காம்படிஷனுக்கெல்லாம் கட்டி விட்டு பழக்கம் இருக்குது, இங்கே வாங்க அப்படின்னு சொல்ல, சின்ன பையனும் நானும் ஒன்றா அப்படிங்கிறாரு. சின்ன பையனும் நீங்களும் ஒன்றில் தான், ஆனால் நீங்களும் சின்ன பசங்களும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்களா. ஐயா நான் சொன்னே திருப்பி பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதை உங்கள் கையில் கொடுக்க, அது பார்த்திங்கன்னா அந்த ஒட்டிக்கிற வேட்டி தான், அதுக்கே அந்த திணறல். நீங்கள் கரெக்டாக வந்துட்டு ஒரு மாதிரி இழுத்து பிடிச்சி இந்த மாதிரி சுற்றி இப்படி தான் அவ்வளோதான் இதை ஒட்டிக்கணும் அப்படின்னு சொல்ல, இவ்வளோதானா அப்படின்னு கேட்குறாரு. அவ்வளோதான், இதுக்கு போயிட்டு இந்த மாதிரி இழுத்து பிடிச்சிட்டு சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லுவீங்களா. அப்புறம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவருக்கு அகைன் வெக்க வந்துச்சு, ஒரு மாதிரி நகத்தை கடிச்சிட்டு நிற்கிறாரு. நீங்களும் ஏதாவது பேச மாட்டிங்களா, மேலே வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, கீழே வேற கூப்பிடுவாங்க, அப்புறம் எப்போ பேச விடுவாங்கன்னு தெரியாது அப்படிங்கிறீங்க. அப்போது நம்ஜூனும் அது வந்து அப்படிங்கிறாரு. ஏதாவது சொல்லுங்களேன். நான் எதுவும் நினச்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்களா. அப்போது அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் வயன் அப்படிங்கிறாரு. எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்க, அதுவா என்னை பேச்சுலர்லேருந்து ஃபேமிலி மேன் ஆக்க போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெகத்தை வேலை கடிச்சிக்க, என்னங்க இதான் நீங்கள் பேசுகிறதா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், நீ என்னை பேச்சுலர்லேருந்து ஃபேமிலி மேனுக்கு பதவி உயர்வு பண்ணியிருக்க, ஸோ அதனால் ரொம்ப தேங்க்ஸ். சரி ஓகே கீழே கூப்பிடுவாங்க நான் போகிறேன் அப்படிங்கிறாரு. அதுக்குள்ளேயா அப்படின்னு கேட்குறீங்க. வேறு என்ன பேசுறது எனக்கு தெரியல, நிஜமாகவே நர்வஸாக இருக்குது. நான் ஒன்றும் ஒரு டியூப்லைட்டும் கிடையாது, ஆனால் அட் த சேம் டைம் எனக்கு இப்போ நர்வஸாக இருக்குது, என்னால் உங்ககிட்ட பேச முடியல அப்படிங்கிறாரு. ஃபாஸ்ட்டாக வேறு பேச உங்களுக்கு சிரிப்பு தான் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவரோட கையை பிடிச்சிக்க, என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பாரா. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, சும்மா கொஞ்ச நேரம் இப்படி கை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்ல, அவர் பார்த்திங்கன்னா லைட்டாக சிரிச்சிட்டே கை பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறீங்க. ஸோ இவ்வளோதான், ஜஸ்ட்டு கை தான் பிடிச்சிருப்பீங்க அண்ட் ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்க அவ்வளோ அழகான ரொமான்டிக் மாதிரி ஒரு மாதிரி ரொமான்டிக் ஃபீலாக இருக்குது. ஸோ வேறு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு கையை கால் பண்ணிக்கிட்டு ஒருத்தர் பார்த்துக்கிறதே அவ்வளோ ஜாலியாக இருக்குது. ஸோ ரொம்ப ஷையாக இருக்குது, ப்ளஷ்ஷாக இருக்கும், ஒரு மாதிரி ரெண்டு பேர் சிரிச்சிட்டே இருக்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ஜூன் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படிம்பாரா. இப்போ ஓகேவா, கம்ஃபர்ட் ஆகிட்டிங்களா என்கிட்ட அப்படின்னு கேட்குறீங்க. கம்ஃபர்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிறாரு. சரி ஓகே நான் உங்களை ஹக் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்கவும், அப்படிம்பாரு. ஒரு ஹக்கு அப்படின்னு கேட்குறீங்க. அவர் அப்படியே கையை விரிச்சிட்டு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, நீங்கள் அவரை அப்படியே ஹக் பண்ணி அவரோட செஸ்ட்டில் அப்படியே சாஞ்சிட்டு, எனக்கு நிஜமாகவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை எல்லோரும் கல்யாணம் பண்ணுறாங்க, ஆனால் எனக்கு தெரிஞ்சு 100ல் ஒரு 50 பேர் தான் ஹாப்பியாக இருக்காங்க, மிச்சம் 50 பேர் சரிக்கு சரி பாதி டிவோர்ஸு அப்படி இல்லைன்னா சண்டை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வாழ்கிறாங்க. எனக்கு புரியுது, கல்யாணங்கிறது ஒரு பெரிய கமிட்மெண்ட்டு தான், ஆனால் அதுக்குள்ளே நம்ம எப்படி இருக்க போகிறோன்னு எனக்கு தெரியல. ஒரு வேளை என்கிட்ட ஏதாவது தப்பு இருந்தாலோ நீங்கள் என்ன மன்னிச்சுக்குவீங்கள, எல்லாத்த மாதிரி விட்டுட்டெல்லாம் போக மாட்டீங்கல்ல அப்படின்னு கேட்குறீங்க. அவரும் உங்களை ஹக் பண்ணிட்டு, அதெல்லாம் பண்ண மாட்டேன், ஸோ லைஃப்னால் என்ன, அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு போகிறது தானே, அப்படி நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்து அதுக்கப்புறம் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிருக்கும் ரெண்டு பேர்த்துக்குமே. ஸோ அப்படியே கீழே வர சொல்லி கூப்பிட்டாங்க போகலாமா அப்படின்னு கேட்க, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டு என்கேஜ்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போது எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3-2 மந்த் வந்துட்டு ஃபோனில் பேசுறது, டெக்ஸ்ட் பண்ணிக்கிறது, இப்படி தான். ஆஃப்டர் தட் ஒன் டே பார்த்திங்கன்னா அழகாக கல்யாணமும் முடிஞ்சிருது. ஸோ ஃபைனலாக மேரேஜ் எல்லாம் முடிஞ்சுட்டு அந்த வெட்டிங் நைட் அன்றைக்கி அவரோட வீட்டில் இருப்பீங்கள. ஸோ நீங்கள் அப்படியே அவரோட வீட்டில் உட்காந்துருக்கீங்க, அவரும் பார்த்திங்கன்னா அங்கே பக்கத்தில் தான் உட்காந்துருக்காரு. நீங்கள் அது மாதிரி கை கால்லாம் வடவடன்னு அடிச்சிட்டே இருக்க, அவரும் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு.
அது வந்து எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குதுங்க. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசிட்டா, நான் இப்போ வெளிலக்கு இது போட்டா அப்படின்னு கேட்க, அவரும் எதுவுமே சொல்ல, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரே பார்த்துட்டே இருக்க. ஸோ ஐ கான்டாக்ட் கொஞ்சம் நேரம் போகுது. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஜஸ்ட்டு கையை பிடிச்சி கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்பீங்க. ஆஃப்டர் தட் கேட்குறாரு, இப்போ கொஞ்சம் ஓகேவா, நீ கம்ஃபர்டபுளாக இருக்கியா அப்படின்னு கேட்க, ஆ ஓகே, கம்ஃபர்டபுளாக தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்போது நம்ஜுன் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நீங்கள் கேட்ட மாதிரி இன்றைக்கி உங்ககிட்ட நான் உன்னை ஒரு ஹக் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்களும் ஆ ஓகே அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்போது அவரும் வந்து ரொம்ப ஹம்பிளாக உங்களை ஹக் பண்ணிக்கிட்ட, நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்கள செஸ்ட்டில் போட்டு இப்படி தட்டுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அவர் ஏதோ ஒரு சொல்ல வராரு, ஆனால் என்னன்னு தெரில, பட் ஏதோ ஒரு ஃபீல் பண்ணுவாரோன்னு சொல்லிட்டு அவரோட முதுகில் அப்படியே டேப் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்போது நம்ஜுன் பார்த்தீங்கன்னா வயன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரா? என்ன அப்படின்னு கேட்பீங்க. எனக்கும் அன்றைக்கி நீ பயந்த மாதிரியே பயமாக இருக்குது. இன்றைக்கி எங்கே எதனாவது சண்டை வந்து 2 பேரும் கோர்ட்டு கேஸுன்னு சொல்லிட்டு நம்ம தேவையில்லாமல் டிவோர்ஸ் அது வேணும் இது வேணும்னு கோர்ட்டு வாசலாக நிற்போமோன்னு பயமாக இருக்குது அப்படிங்கிறாரு. அட ஏங்க முதல் நாளே இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க, நீ அன்னைக்கு பயமுறுத்தி விட்டுட்ட, அது வரைக்கும் எனக்கு அப்படி தோணலை. நீ சொன்னதுக்கப்புறம் எனக்கு பயமாக இருக்குது. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஆனால் நான் ஆசைப்பட்டதெல்லாம் என் லைஃப்பில் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு கூட என் வாழ்க்கை முழுசாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் பயமாக இருக்குது ஒரு மாதிரி அப்படிங்கிறாரு. ஸோ நீங்களும் அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்களை புரிஞ்சுப்பேன், நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஒரு 2 பேரும் ஈக்குவலாக வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு தான் உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ இப்படியே தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, வெறும் ஒரு 5 மாதம் அப்படி பாஸ் ஆகுது. நம்ஜுன் எப்பயும் போல் வேலைக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வராரு. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் லேட் நைட் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே வீட்டுக்கு வர நீங்களும் ஒரு மாதிரி கையெல்லாம் கட்டிட்டு கோவமாக கட்டில் உட்காந்துருப்பீங்க. என்ன மேடம் இன்னைக்கு ஒரு மாதிரி வெறப்பாக உட்காந்துருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் நம்ஜுன் அப்படின்னு கூப்பிட, சொல்லு அப்படின்னு வரா. அது வந்து சரி முதல்ல ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் டவல் எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ ஃப்ரெஷ்அப்பெல்லாம் ஆகிட்டு அப்படியே தலை தவட்டிக்கிட்டே வெளில வருவார். வந்து அப்படியே காட்டில் உட்காந்துக்க, நீங்களும் பக்கத்தில் தான் இருப்பீங்க. அப்போ அவரும் என்ன எதை சொல்லணுன்னு சொன்ன என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் சொல்லலான்னு சொல்லிட்டு வாயை திறக்க கீழேருந்து ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுனோட அம்மா சத்தம். ஆமாம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே போயிடுறாரு. உங்ககிட்ட கேட்கவே இல்லை, ரொம்ப கோவம் வந்துடுச்சு உங்களுக்கு, அவ்வளோதான். ஜுனான்னு கத்துனா உடனே ஓடிடுவார். நம்மக்கிட்ட இங்கே கொஞ்சம் கூட எதுவுமே இல்லை, கொஞ்சம் கூட நமக்கு இந்த இடத்துல மரியாதையே இல்லை. எப்படி இப்படி இருக்காங்க, ஒரே வார்த்தை தான் ஜுனா, அவ்வளோதான் நான் வரேன்ட்டு ஓடியாச்சு. நான் இங்கே ஒட்டி பேசணும்னு சொல்லி உட்காந்துருக்கேன்ல, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வருது உங்களுக்கு. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு கீழே போகிறீங்க. அங்கே போய் பார்த்தா உங்களோட அத்தை தான் அவருக்கு சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க. அவரும் பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்டு இருக்க உங்களுக்கு கோவம் வந்துடுச்சு. அப்போ நீங்கள் போயிட்டு கொடுங்க நானே வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஒன்றும் தேவையில்லை, நான் தானே அவனை கூப்பிட்டேன், நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நம்ஜுன் பார்க்குறாரு. அப்படியே உங்களையும் பார்க்க அவங்களையும் பார்க்க அவருக்கு புரியல, யார் 2 பேரும் இப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு வம்பு, நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டு கிளம்பிடலான்னு அவர் பார்த்திங்கன்னா சாப்பாடு அமைதியாக சாப்பிட்டு இருக்காரு. அண்ட் இந்த பக்கம் உங்களோட அத்தை தள்ளிக்கோ எதுக்கு இங்கே வந்து நின்றுருக்க அப்படின்னு கேட்க, சாப்பிட்ருக்குது என் புருஷன், உங்கள் புருஷன் இல்லை, ஓகேவா, எனக்கு பரிமாறிக்க தெரியும், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அவங்க அப்படியே உங்களை முறைக்கிறாங்க, நீங்களும் அவங்கள முறைக்கிறீங்க. நீங்கள் 2 பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து நம்ஜுனுக்கு தான் பக்கு பக்குங்குது. ஐயோ ஏதோ பிரச்சனை போலையே அப்படின்ட்டு நைஸாக அவர் அப்படியே மொபைல் வச்சுருப்பார்ல, பாக்கெட்லேருந்து ஃபோன் எடுத்து அவரோட அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது உங்களோட அத்தை வந்துட்டு என்னடா ஃபோனில் பார்த்துட்ருக்க, ஒழுங்காக சாப்பிட தெரியாதா, சாப்பாடு போட்டால் தட்டை பார்த்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டுருக்க. அப்போது அவரும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து வாயில் வைக்க போக உங்களோட அத்தை வந்துட்டு என் பிள்ளை கல்யாணத்துக்கு முன்னாடி அழகாக வேலை முடிச்சுட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வருவான், கரெக்டாக டான்னு 5:30 6 மணிக்குள்ளே வீட்டில் இருப்பான். அழகாக காஃபி போட்டு கொடுத்தா குடிச்சிட்டு கரெக்டாக 7:30க்கு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு போய் தூங்கிடுவான். அதுவும் சாப்பிடும்போது ஃபோனே யூஸ் பண்ண மாட்டான். ஆனால் வந்தா ஒருத்தி மொத்தமாக அவனுக்கு எடுத்து வச்சிருக்கா. இந்த பிசாசுக்கிட்ட இருக்க பயந்துக்கிட்டு தான் என் பிள்ளை லேட்டாக வரானோ என்னமோ வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை விட உங்களுக்கு வெறி ஆயிடுச்சு. அப்படின்னு நீங்கள் நம்ஜுனை திரும்பி பார்க்குறீங்க. அவர் வந்துட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறாரு.
அப்போது நீங்கள் ஜூனா, அப்போது அதனால தான் லேட்டாக வரீங்களா? நானும் கேட்கணுன்னு தான் நினச்சேன். உங்களுக்கு என் கூட இருக்கிறது பிடிக்கலையா என்ன? பிடிக்கலன்னா சொல்லுங்கள், நான் என் வீட்டுக்கு கிளம்பிடுறேன். ஏன்னா இங்கே ஏற்கனவே சில பேர்த்துக்கு என்னை பிடிக்கிறதில்ல. அதுவும் என் கூட இருக்கிறது, நான் அவங்க கூட இருக்கிறது சுத்தமாக பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு உங்களோட அத்தையை பார்த்துக்கிட்டே நம்ஜூன் கிட்ட பேச, அவரும் ஐயோயோ ஏய் நான் எப்படி அப்படி சொன்னேன், கொஞ்சம் ஓட்டி பார்த்தா சேலரி இன்க்ரீஸ் ஆகும், ஸோ ப்ரமோஷன் கிடைக்குமேன்னு தான் கொஞ்சம் லேட்டாக வரேன், அதுவும் உனக்காக தான் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் நிஜமாவா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் வயன், பின்ன என்ன, நான் முன்ன ஒரு ஸ்டாஃபாக வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அடுத்து எனக்கு மேனேஜிங் போஸ்டர் வேணும் இல்லையா? ஸோ அப்போ தானே நீயும் 4 பேர்த்துக்கிட்ட என் ஹஸ்பண்ட் ஒரு மேனேஜர்னு சொல்ல முடியும். அதனால தான் உனக்காக தான் கொஞ்சம் லேட்டாக வேலை செஞ்சுட்டு வரேன் அப்படிங்கிறாரு. அப்போ உடனே உங்களுக்கு ஒரே ஹாப்பி. அப்படியே உங்களோட அத்தையை ஒரு மாதிரி திமிரா தென்னாவிட்டா பார்த்துட்டு, என்ன பார்த்தீங்கள, சில பேர் பையனை அடிமை மாதிரியே வச்சுருக்கணும், நம்மக்கிட்டேயும் பையன் அடிமையாக இருக்கணும், வெளியே வேலைக்கு போனாலும் கீழேயே இருக்கணும்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வர சொல்லிடுவாங்க. ஆனால் என் புருஷன் நான் வந்ததுக்கப்புறம் தான் பொறுப்பாகவே ஆகியிருக்காரு. ஆனால் சில பேத்துக்கு அது எதுவுமே புரியறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு வேணுக்குன்னு அத்தையை பார்த்து ஒரு மாதிரி பேசுகிறீங்க. ஸோ இப்போ நம்ஜூனுக்கு வேறு ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பாவம், அவர் 2 தோசை கூட முழுசாக சாப்பிட்ருக்க மாட்டார், அரை தோசை தான் சாப்பிட்ருப்பாரு. அப்போது உடனே அத்தை வந்துட்டு, ஓ ஏண்டா நீ கெட்டு குட்டி சேவராகட்டும்னு நான் நினைப்பேனா? அதனால தான் உன்னை நான் சீக்கிரமாக வர சொன்னா வேலை விட்டு, எனக்காக தான் நேரமாக வந்து வீட்டில் உட்காந்துருந்தியா? சொல்லு, உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பி எல்லாம் பார்த்து கடைசியில் நீ உன் பொண்டாட்டி வந்து தான் திருந்துற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிச்சுக்க. ஐயோ அம்மா அப்படி இல்லைம்மா, நீ தான் என்னை கஷ்டப்பட்டு நிறையா சொல்லி கொடுத்து வளர்த்துன அப்படின்னு சொல்ல, பாத்தியா நான் தான் உனக்கு சொல்லி கொடுத்து வாழ்த்துன்னு சொல்லிட்டு அத்தை உங்களை பார்த்து என் பிள்ளை எப்படி சொன்னால் பார்த்தியான்னு கொஞ்சம் பந்தா பண்ணிக்க. அடுத்து நீங்கள், ஆமாம் ஜூனா சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. அவருக்கு வேறு இது யார் பண்ணுறதுன்னே தெரியாது. ஸோ நீங்கள் கேட்கவும் அது வந்து ஏன் வயன் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சொல்லுங்கள், சாப்பாடு நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டு கேட்க, அதுவா சாப்பாடு கொஞ்சம் சட்னிக்கு உப்பு ஜாஸ்தி, மற்றபடி ஓகே தான், கொஞ்சம் நல்லா இல்லை அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு, பெத்த பிள்ளைக்கு கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு வந்து சம்பளம் கொடுக்குறான், வாய்க்கு ருசியாக சாப்பாடாக்கி போட முடியல, கல்யாணம் பண்ணி வச்சு கூட மருமக வந்துட்டு பிள்ளைக்கு சாப்பாடு செஞ்சு போட்டு கொடுத்தானா அவன் அப்படி மயங்கி போயிடுவான்னு சொல்லி பயந்துட்டு உப்பு சப்பு இல்லாமல் சோத்தை ஆக்கி போடுறாங்க. இதெல்லாம் இந்த குடும்பத்தில் தான் நடக்கும்னு சொல்லிட்டு உங்களோட அத்தையை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறீங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா கடுப்பாயிடுச்சு. டேய் நிஜமாக உப்பு அதிகமாடா அப்படின்னு சொல்லவும், இல்லைம்மா அது வந்து ஐயோ நீயா செஞ்ச அப்படின்னு கேட்க, நான் தான் செஞ்சேன், உப்பு அதிகமாக இருக்கா அப்படின்னு மிரட்டுறாங்க. அது வந்து இல்லைம்மா நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் உன்னோட அம்மா செஞ்சால் உப்பு அதிகமாக இருந்தாலும் உனக்கு நல்லா இருக்கும், வாய்க்கு ருசியாக இருக்கும், அதே நான் செஞ்சால் நல்லா இருந்தால் கூட குறை சொல்லுவேல்ல அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் நீ எப்போ எனக்கு செஞ்ச நான் குறை சொல்கிறதுக்கு அப்படிங்கிறாரு. உன் அம்மா தான் எனக்கு கிச்சன் பக்கமே விடுறது இல்லையே, நான் பார்த்துக்கிறேன்ட்டு வேணுக்குன்னே உன் முன்னாடி சீனை போடுறாங்க. அப்புறம் நீ எல்லா வேலையும் என் அம்மா தான் பண்ணாங்க, நீ என்ன பண்ணுறன்னு என்ன கேள்வி கேட்குறியா? விட்டால் தானே பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போகிறீங்க. ஸோ நம்ஜூனுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. வயன் விடு இப்போ என்ன, ஒன்றும் இல்லை விடு, நீ சமைச்சா சூப்பராக இருக்கும், உங்கள் வீட்டில் நீ சமைச்சு கொடுத்துருக்கல நான் சாப்பிட்ருக்கேன் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் வேலைக்காகாது, இப்போ நான் போய்ட்டு சமைச்சிட்டு வருவேன், நீ சாப்பிட்ற, இதில் கை வச்சினா டிவோர்ஸ் தான் அப்படின்ட்டு மிரட்டிட்டு போகிறீங்க. ஸோ உங்களோட அத்தை பார்த்திங்கன்னா இதை மட்டும் நீ சாப்பிடாம வேஸ்ட் பண்ண மகனே, உனக்கு எனக்கு இருக்கிற உறவு அவ்வளோதான்னு சொல்லிட்டுருக்குறாங்க. அப்படியே பைத்தியக்கார மாதிரி நம்பிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு வந்தது வேலை முடிச்சுட்டு சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கிறதுக்கு, அதுக்கு விடுதுங்களா ரெண்டுன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்ருப்பாரு. இப்போ நீங்கள் கிச்சனில் போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் சமைக்கிறீங்க, உங்களுக்கு வேறு தோசை ஒழுங்காக ஊற்றவே வர மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு தோசை ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதை எடுத்து அப்படியே ஓரமாக வச்சுட்டு அடுத்தடுத்து தோசை ஊற்றி கொண்டு வந்து அப்படியே நம்ஜனுக்கு கொடுக்குறீங்க. அப்போது அம்மா பார்த்தீங்கன்னா சட்னி நான் செஞ்சது தான் அப்படின்னு சொல்ல, கையை வைக்காததில் அப்படின்ட்டு ஓடி போயிட்டு சட்னி சீக்கிரமாக அரைச்சி, தேங்காய் சட்னி ஈஸி தானே, ஸோ டக்குன்னு சட்னி அரைச்சிட்றீங்க. ஸோ சட்னி அரைச்சி கொண்டு வந்து நீங்கள் நம்ஜனோட பிளேட்டில் வைக்க அவரும் பார்க்குறாரு. சாப்பிடுங்க,
நல்லா இருக்கான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அவரு அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தா நல்லா தான் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரா. அம்மா முறைக்கிறாங்க. அப்போ நான் செஞ்சது நல்லா இல்லையா அப்படின்னு கேட்க, இல்லைம்மா இதுவும் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரா. அப்போ இதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தோசை வைக்க, நீங்கள் இதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு தோசை வைக்க, அவரும் ரெண்டையும் சாப்பிட்றாரு. ஸோ 2 தோசைக்கு 2 பக்கம் சட்னி, சேம் சட்னி, வேறு வேறு கூட கிடையாது, சேம் கோகனட் சட்னி. ஸோ ஒரே பிளேட்டில் 2ஆக டிவைட் பண்ணி ஒரு பக்கம் நீங்கள் ஒரு பக்கம் அவங்கன்ட்டு மாற்றி மாற்றி 2 பேரும் கிச்சனுக்குள்ளே போகிறீங்க, ஒரு தோசை சுட்டுட்டு வரீங்க, கொடுக்குறீங்க. கிட்டத்தட்ட மணி பார்த்திங்கன்னா ஒரு 10:30க்கு மேலே ஆயிடுச்சு. 2 பேரும் மாற்றி மாற்றி தோசையை சுட்டு கொண்டு வந்து போட்டுகிட்டே இருக்கிறீங்க. அதாவது கடைசியாக யார் கொண்டு வரதை சாப்பிட முடியல போதுன்னு சொல்கிறாங்களோ அவங்க தோற்று போனதா அர்த்தம். அதான் நீங்கள் 2 பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் ஜூனா இது ஒன்று மட்டும் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்ட்டு அதை சாப்பிட்றாரு. அப்போ உடனே அடுத்து அம்மா கொண்டு வந்துட்டு இதை மட்டும் சாப்பிட்றா, போய் போய் இன்றைக்கி வந்தவகிட்ட நான் தோற்று போகணுமா, சாப்பிடு அப்படிங்கிறாங்க. இப்போது அப்படியே தான் அடுத்து நீங்கள் அப்படின்னா நான் கொண்டு வந்தால் சாப்பிட மாட்டீங்களா, நான் உங்களோட அம்மா கிட்ட தோற்று போகணுமா, உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு பாவமாக கேட்குறீங்க. போடுவேன் சாப்பிட்றேங்கிறாரு. ஸோ 2 பேரும் இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு 20 தோசைக்கு மேலே போட்டிருப்பீங்க. பாவம் அவரால் சாப்பிடவே முடியாது. நார்மலாக ஒரு 4 தோசை 5 தோசைக்கு மேலே சாப்பிட மாட்டார். 20க்கு மேலே போயிட்டுருக்குது. அவருக்கு அப்படியே கொம்பட்டிக்கிட்டு வருது. ஸோ நீங்கள் கொமட்டுற மாதிரி சட்னி அரைச்சி வச்சுட்டு சாப்பிட்டுன்னு வேறு சொல்கிறீங்க. சும்மா எந்திரிங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட தோசை இருக்குல்ல, ஸோ அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு அவர் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறீங்க. ஸோ வெளில கூப்பிட்டு போய் பார்த்தா அவர் அப்படியே வாமிட் எடுத்துகிட்டு இருக்காரு. உங்களுக்கு வேறு கஷ்டமாக இருக்குது. இப்போ தான் ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது. ஐயோ அத்தை அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி நானும் இப்படி பண்ணி தேவையில்லாமல் இவருக்கு தான் உடம்பு சரியில்லாமல் போகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் அவரோட நெஞ்செல்லாம் தடவி விட்டுட்டு தலையில் கையை பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. அவரும் வாமிட்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே உங்களை பார்க்க, சாரி ஜூனா அப்படின்னு சொல்லுவீங்களா, பரவாயில்ல விடு, நாளையிலேருந்து எனக்கு சாப்பாடே வேணாம் வீட்டில் அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்கவும், நான் கடையில் சாப்பிட்டு வந்துடுறேன் ஓகேவா அப்படின்னு உங்களோட கணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு அவர் பார்த்திங்கன்னா நடக்க முடியாமல் உள்ளே போகிறாரு. இப்போ அவர் பார்த்தீங்கன்னா எப்படியோ போய் தொலைங்கன்னு சொல்லிட்டு மேலே போய் படுத்து தூங்கிடுறாரு. இங்கே நீங்கள் சாப்பிட்றதெல்லாம் எடுத்து வைக்கணும்ல, அப்படியே கையை கட்டிட்டு நிற்கிறீங்க. அப்போ உங்களோட அத்தை எடுத்து வை அப்படின்னு சொல்ல, எதுக்கு நான் தான் தொடக்கூடாதுல்ல, ஏன்னா உங்கள் பிள்ளையாச்சே, உங்கள் பிள்ளை சாப்பிட்டதை நீங்கள் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லவும், உன் புருஷன் தானே, மூச்சுக்கு 300 தடவை புருஷன் சொல்லுவேல, நீ எடுத்து வைடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேட் எடுத்து வைக்கிறதுக்கு அவ்வளோ பிரச்சனை. இப்படி நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்க. இவர் வேற மெசேஜ் பண்ணியிருப்பார்ல, அப்பா காப்பாற்றுப்பா இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்கன்னு. ஸோ அப்பா பார்த்தீங்கன்னா வேலைக்கெல்லாம் போயிட்டு சாயந்தரம் சீக்கிரம் வந்துடுவார். ஆனால் திரும்ப ஒரு ரவுண்ட்ஸ் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போகிறேன் பேசுகிறேன்ட்டு போயிடுவார். ஏன்னா வீட்டில் தான் பல பிரச்சனை வரும்னு அவருக்கு தெரியும், அதனால் போயிடுவார். ஸோ இவர் மெசேஜ் பண்ணதை பார்த்துட்டு ஐயோயோ என்ற பையனுக்கு ஏதோ பிரச்சனையாட்டு இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு அங்கே இருக்கிற அதாவது எல்லோரும் விளையாடிட்டு இருப்பாங்களே, லைக் தாயக்கரெல்லாம் விளையாடுவாங்க, தப்பாக கிடையாது, சும்மா ஒரு டைம் பாஸ்க்கு விளையாடுவாங்களே காசெல்லாம் வைக்காமல், அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா தாயக்கரை விளையாடிட்டு இருந்திருப்பார் ஒரு கோவிலில் உட்காந்து. இந்த மெசேஜை பார்த்து அடுத்த செகண்டுக்கு என்ற பையனுக்கு ஏதோ பிரச்சனைடா நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டுருக்காரு. கரெக்டாக வீட்டு கேட்டுக்கிட்ட வர அங்கே பார்த்தீங்கன்னா நம்ஜூன் வந்துட்டு வாமிட் எடுத்து வச்சுருப்பாரு. இவரும் மகனே தான் வந்துட்டுன்னு சொல்லிட்டு அதுலேயே காலை வைக்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி கூட ஊற்றி விடாமல் அப்படியே அவரை பிடிச்சி மேலே கூட்டு போகிறன்னு போயிருப்பீங்க வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. இப்போது அவர் தான் உங்களோட மாமா தான் அப்படியே மகனேன்னு சொல்லிட்டு அதுலேயே காலை வைக்க, டைல்ஸ் வேறையா, ஸோ வாசல் வரைக்கும் கூட டைல்ஸ் போட்டிருக்கீங்க. அப்படியே அதில் காலை வச்சு வலிக்க விட்டு பொத்துன்னு விழுந்துடுறாரு. ஐயோன்னு கத்துற சத்தம் கேட்டு நீங்களும் உங்களோட அத்தையும் ஓடி வரீங்க. ஸோ ஓடி வந்து வெளில பார்த்தா உங்கள் மாமனார் தான் கீழே கிடக்கிறாரு, பெப்பரை பேனு கிடக்கிறாரு. நீங்கள் ஐயோ மாமா அப்படின்னு சொல்லவும், ஐயோ வைன கொஞ்சம் கையை கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுறாரு. நீங்களும் கையை கொடுக்கலான்னு போக, அப்போ உங்களோட அத்தை வந்துட்டு அது என்ற புருஷண்டி அப்படிம்பாங்களா. ஓகே சரி நீங்களே கொடுத்துக்குங்க அப்படின்னு சொல்ல, அப்போது இவங்க என்ன நினச்சாங்களோ, நான் ஏன் கொடுக்கணும், ஐயோ மாமான்ட்டு ஓடனல்ல, போ நீயே போய் தூக்கி விடு அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் ஐயோ அவங்க உங்கள் புருஷங்க, நீங்கள் தாங்க தூக்கி விடணும் அப்படின்னு சொல்லுவீங்களா. என்னடி என்னை கலாய்க்கிறியா அப்படின்னு அத்தை அப்படியே சாரியெல்லாம் எடுத்து இடுப்பில் சொருகிட்டு உங்ககிட்ட அப்படியே சண்டைக்கு வர மாதிரி கேட்க, நீங்களும் சாரியெல்லாம் எடுத்து இடுப்பில் சொருகிட்டு, என்ன உங்கள் புருஷன் தானே, நீங்கள் தானே சொன்னீங்க என்ற புருஷன்னு, போயிட்டு உங்கள் புருஷனுக்கு நீங்களே கை கொடுத்து தூக்கி விடுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மாமனார் தான் பாவம் ஒயினு அப்படிங்கிறாரு. சாரி மாமா
உங்களுக்கு அங்கே பொண்டாட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடுவீங்க. அப்புறம் தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, ஐயையோ இவர் வேற வாமிட் எடுத்து வச்சாரே, அதை வேற கழுவி விடலையா, சரி ஓகே நம்ம வீட்டுக்காரர் தானே நம்ம தானே பண்ணணுன்ட்டு பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வெளில போகிறீங்க. எல்லா பக்கம் தேடுறீங்க, எங்கேயுமே காணோம். இன்னும் பார்த்தீங்கன்னா அத்தை அவரை தூக்கி விடலை, அப்படியே தான் நின்றுட்டுருக்காங்க. ஸோ நீங்களும் மாமா என்ன இங்கே எங்கேயோ வாமிட் பண்ணி வச்சுருந்தார் அவர், கழுவி விடலான்னு பார்த்தா காணோம் அப்படின்னு சொல்ல, அடியே வயனு நான் அதில் தாம்மா வலிக்கு விழுந்திருக்கேன், கொஞ்சம் தூக்கி விடுமா, நாடுது என்னத்தம்மா தின்னா அவன் அப்படின்னு கேட்கவும், அதுவா உங்கள் பொண்டாட்டி செஞ்சு கொடுத்த தோசையும் சட்னி சாப்பிட்டு தான் என்ற புருஷன் வாந்தி எடுத்தார் அப்படின்னு சொல்ல, அவ்வளோ கேவலமாடி சமைச்ச நீ அப்படின்னு கேட்குறாரு. உடனே அத்தைக்கு கடுப்பாயிடுச்சு, இது கேவலமாக சமைச்சனாவா, இதுவும் பேசவே இதுக்கு மேலேயும் பேசுவையா, உனக்காக ஓடி வந்தேன் பார்த்தியா, என்னை சொல்லணும் இங்கேயே கடந்து சாவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போது அப்படியே தான் நீங்கள் மட்டும்தான் அங்கே நிற்கிறீங்க. மாமா பாவம் அப்படியே கீழே விழுந்து இடுப்பு அப்படியே கையில் பிடிச்சிட்டு ஒரு மாதிரி படுத்துட்டே கிடக்குறாரு, எந்திரிக்க முடியல. ஸோ நீங்கள் தான் பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு இருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக கையை பிடிச்சி தூக்கி விடுறீங்க. அவரும் எந்திரிச்சு நிற்கா, பின்னாடி முதுகெல்லாம் பார்த்தீங்கன்னா சட்டையில் வாந்தி எடுத்தது தான் ஒரு மாதிரி ஒட்டி கிடக்குது. அவரும் என்னமோ என் பின்னாடி நாறுதுன்னு சொல்ல, ஒன்றும் இல்லைங்க மாமா, அது உங்கள் புள்ள வாந்தி எடுத்தார்ல அதெல்லாம் சட்டையில் ஒட்டிக்கிச்சு, நீங்கள் கொண்டு போயிட்டு உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட கொடுங்க, துவைச்சி கொடுப்பாங்க, பத்திரமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்க, அட கடவுளே எனக்கே இந்த நிலமைனா என்ற பிள்ளைக்கு என்ன நிலமை அப்படின்ட்டு தான் மேலே போகிறாரு. நீங்களும் அப்படி பார்க்குறீங்க, பார்த்தா சுத்தமாக வலிச்செடுத்த மாதிரி இருக்குது. நமக்கு ஒரு வேலை மிச்சம், மாமாவே எல்லாம் க்ளீன் பண்ணிட்டாரு படுத்து உருண்டுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்த தண்ணியை மட்டும் ஸ்மெல் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஊற்றி விட்டுட்டு ஒரு சும்மா ரஃப்பாக ஒருத்தோட தொடச்சிட்டு அங்கேருந்து எஞ்சி போயிடுறீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட ரூம் ஃபுல்லாக நாடுது. என்னென்னா இவர் அப்படியே அந்த ஷர்ட்டோடு போயிருப்பார். அப்போது உங்களோட அத்தையும் யோ என்னையா நாத்தம் அப்படின்னு கேட்க, நீ செஞ்ச சட்னி தான் அப்படிம்பாங்களா, என்ன பேசிகிட்டு இருக்கா, நான் செஞ்ச சட்னி உங்களுக்கெல்லாம் நாடுதா, இன்றைக்கி வந்தவ சொல்கிறான்னு அவள் பேசி கேட்டுட்டு நீ என்ன இப்படி சொல்லிட்டல்ல அப்படின்னு கேட்கவும், அட இங்கே பாரு பூஜா அப்படியெல்லாம் இல்லை, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சமாதானப்படுத்த, என்கிட்ட எதுவும் பேசாதீங்க அப்படின்ட்டு திரும்பி உட்காந்துக்கிறாங்க. இவர் பார்த்திங்கன்னா அப்படியே பின்னாடி இருந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டு பூஜா குட்டி அப்படின்னு சொல்ல, என்ன அப்படிம்பாங்களா, சாரிடி செல்லம் அவள் சின்ன பிள்ளை பொக்குன்னு போயிடுவாள், அதுவும் இல்லாமல் இப்போ தான் பாவ கல்யாணம் புதுசு, அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கா, நம்மளே ஏதாவது சொன்னால் பொக்குன்னு போயிடுவான்னா நான் அந்த மாதிரி எதுவும் சொல்லலை. ஆனால் எனக்கு தெரியும் நீ தான் சூப்பராக சமைப்பேன்னு, இத்தனை வருஷம் சமையலில் தானே உயிரே வாழ்ந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு சரி விடுங்க அப்படின்னு சொல்லவும், அவரும் சரி என்ன பாரு அப்படிங்கிறாரு. இவங்களும் அவர் பக்கம் திரும்பி அவங்கள பார்க்க, உங்கள் மாமா பார்த்தீங்கன்னா அத்தையை ஹக் பண்ணிக்க, அவங்களும் திருப்ப அவரை ஹக் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கையை வச்சா கையெல்லாம் ஒரு மாதிரி வெலை கொல நிற்குது. என்னங்க முதுகல்ல அப்படின்னு கேட்க, அது ஒன்றும் இல்லடி ஒன்றரை மகன் எடுத்து வச்ச வாந்தி அப்படின்னு சொல்ல, அவ்வளோதான் அவங்களுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படியே கையை உதறிட்டு இந்த பக்கம் வந்து எட்டி நெஞ்சு மேலே ஒரு உததான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே போய்ட்டு செவத்தில் அடித்து கீழே விழுந்து ஐயோ அம்மான்னு கத்திட்டு இருக்காரு. இவங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. போயிட்டு பாத்ரூமில் கையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு, ஐயோ வீட்டு பக்கம் வந்துட்டீங்கன்னா அவ்வளோதான், செவத்தில் ஓட்டுற பள்ளி மாதிரி அப்படியே ஆணி அடிச்சு விட்ருவேன், போய் தொலை வெளியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போயிடுறாங்க. இவர் பார்க்கணுமே, என்ன போக சொல்லிட்டு அவள் போகிறா, இருந்தாலும் கோவக்காரியாக இருந்தாலும் கொஞ்சம் பாசக்காரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா முதல்ல சட்டை கருமத்தை கழட்டணும்னு சொல்லி அதை கழட்டி அவரே பார்த்திங்கன்னா துவைச்சிட்ருக்காரு. பாத்ரூம்குள்ளே வச்சு தண்ணி பைப்பெல்லாம் திரும்பி விட்டு வாஷ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே போயிட்டு நம்ஜூன் படுத்துட்ருப்பாரா. ஸோ அவர் பார்த்திங்கன்னா பாவாக்கடான்னு தூங்கிட்டுருக்காரு. உங்களுக்கு அவர் பக்கத்துக்கு பாவமாக இருக்கிறதுனால அவர் கால் நீட்டி படுத்திருப்பார்ல, அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு அவரோட காலை எடுத்து உங்களோட மடியில் வச்சுப்பீங்க. அவரும் தூங்கிட்டே இருக்கா. பாவம், நம்மளால தான் இவருக்கு இத்தனை பிரச்சனை, தேவையில்லாமல் அவ்வளோ சாப்பிட வச்சு வேணுக்கூட சாப்பிட வச்சிட்டோம். 4 தோசை தாண்ட மாட்டார், ஆனால் இன்றைக்கி 20க்கு மேலே உள்ள தள்ளி வாமிட் எடுக்க வச்சு பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலெல்லாம் பிடிச்சி ஒரு மாதிரி அமுக்கி விட்டுட்ருப்பீங்க, கால் நம்புவோம்ல. ஸோ அந்த மாதிரி காலெல்லாம் அமுக்கி விட்டுட்ருக்க. அப்போது நம்ஜன் டக்குன்னு கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் காலை அமுக்கிட்டு ஒன்று அழுதுட்டுருக்குறீங்க. அவருக்கு பக்குன்னு ஆகிட்டு டக்குன்னு எழுஞ்சி உட்காந்துட்டு, வயன் என்னாச்சு ஏன் அழுகுற அப்படின்னு கேட்க, நீங்கள்
என்னங்க, என்னால் தானே உங்களுக்கு இத்தனை பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வயன். எனக்கு உன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை. நீ என்னை நம்பி வந்து பொண்ணு நல்லா பார்த்துக்கணும்ல. ம் எனக்கு உன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாரு. நான் தானே அந்த மாதிரி அடம் பண்ணேன். நான் விட்டு கொடுத்துருந்தா அவ்வளோ நீங்கள் சாப்பிட்ருக்கவே தேவையில்லை. அத்தை தான் அப்படி லூசு மாதிரி பண்ணுறாங்கன்னா நானும் அப்படி பண்ணிட்டேன்ல அப்படின்ட்டு அழுகுறீங்க. விடு, எனக்கு நீ தான் ரொம்ப முக்கியம். அம்மாவுக்கு அப்பா இருக்காரு, எனக்கு நீ தானே இருக்க, உனக்கும் நான் தானே இருக்கேன் அப்படிம்பாரா. நிஜமாவா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் நிஜமா அப்படின்னு சொல்ல. சரி ஓகே, அப்படின்னா ஜூனா அப்படின்னு கூப்பிடுவீங்க. என்னடா அப்படின்னு கேட்குறாரு. தனி கொடுத்தனம் போயிடலாமா அப்படின்னு கேட்குறீங்க. எது அப்படின்னு கேட்பாரா. தனி கொடுத்தனம் நீங்கள் தானே சொன்னீங்க உங்கள் அம்மாவுக்கு அப்பா இருக்காருன்னு. அப்பாவுக்கு அம்மா இருக்காங்க, எனக்கு யார் இருக்கிறா? எனக்கு நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. இந்த வீட்டில் எனக்கு மரியாதையே இல்லை. எனக்கு பிடிச்ச மாதிரி சமைக்க விட மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு சமைச்சு கொடுக்குறாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு போடணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது, ஆனால் விடவே மாட்டேங்கிறாங்க. என்னால் சண்டைலாம் போட முடியாது. டீசெண்டாக தனியாக போயிடலாம். அப்புறம் நீங்கள் அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேச, அவரும் பார்த்தீங்கன்னா சரி சரி பார்க்கலாம், அப்பாட்ட சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் உங்கள் அப்பா எல்லாம் உங்களோட தாத்தா கிட்ட கேட்டு தான் தனி கொடுத்தன வந்தாரா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நாளைக்கே போகிறேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்ருக்குறீங்க. சரி சரி ஓகே தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு உங்களுக்கு தூங்க வச்சுட்டு அவரை தூங்குவார். அடுத்த நாள் காலைல எழுந்து போய் பார்த்தா கிச்சனில் அம்மா காஃபி போட்டுட்ருக்க. போச்சு, அம்மா வேறு கோவமாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மா காஃபிமா அப்படின்னு கேட்குறாரு. அவங்களும் காஃபி எடுத்து கையில் கொடுத்துட்டு அப்படியே ஜோனா அப்படின்னு கூப்பிட, என்னம்மா அப்படின்னு கேட்பாரு. தனி கூட்ட நான் போயிடுடா அப்படின்னு சொல்ல, அப்படின்ட்டு ஷாக்காக பார்க்குறாரு. தனியாக அவளை கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. அதுவா, அது ஒன்றும் ஆகலை. எனக்கும் பொண்டாட்டிக்கும் சுத்தமாக செட்டே ஆகலை. இருந்தால் தேவையில்லாத பிரச்சனை சண்டை, அதனால் தனியாக கூப்பிட்டு போயிடு, எனக்கு ஒரே தலைவலியாவது குறையும் அப்படின்னு சொல்ல, நீங்களும் நைட்டு அடம் பிடிச்சிருப்பீங்க. இப்போ அம்மா ஆட்டோமேட்டிக்காக தானாக வந்து கேட்கவும், சரிம்மா உன்னை கஷ்டப்படுத்துகிற விஷயத்த நான் வைக்க மாட்டேன் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் அன்றைக்கே வீட்டை பார்த்து உங்களை அடுத்த நாளே கூப்பிட்டு போயிடுறாரு. இப்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேர் தனியாக ஒரு வீட்டில், இவங்க 2 பேர் தனியாக ஒரு வீட்டில். இவங்களோட ஹஸ்பண்ட் இருக்காங்கள, அதாவது உங்கள் மாமனாரை, அவங்கள வெளியவே போகிறதுக்கு விடாமல் அம்மா வந்துட்டு கால் பண்ணி இங்கே வாங்கன்னு கூப்பிட்டே இருக்க. அவர் விளையாடுறதுக்கே இல்லை, ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்கே இல்லை, எல்லாரும் வீட்டுக்கே வர சொல்கிறாங்கன்ட்டு அவருக்கு அடுப்பில் வந்து உட்காந்தா அத்தை பார்த்தீங்கன்னா அவர் முன்னாடி வந்து உட்காந்துட்டு, ஏங்க அப்புறம் நம்ம இது பண்ணலாமா அது பண்ணலாமா, இது செய்யலாமா அது செய்யலாமா, இது விளாட்லாமா அதை விளாட்லாமான்ட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. இவரும் உனக்கு இதெல்லாம் விளையாட தெரியுமான்னு கேட்க, விளையாடுவேங்க, உங்களுக்கு விளையாடுறது பிடிக்கும்ல, வயசான காலத்தில் நான் மட்டும் இங்கே தனியாக இருக்கேன், நீங்களும் ஃப்ரெண்ட்ஸுன்னு போயிட்டீங்கன்னா எனக்குன்னு யார் இருக்கிறா, ஒரு பேச்சுக்கு என் பிள்ளைகிட்ட தனியாக போயிட்டான்னு சொன்னேன், அவன் அடுத்த நாளே போவான்னு நினச்சி கூட பார்க்கலன்னு அப்படி சாரி எடுத்து மூக்க சிந்திக்கிட்டு அழுதுட்ருக்காங்க. அப்பா பார்க்குறாரு, ஏண்டி அவன் பாட்டுக்கு சிவனேன்னு தானே இருந்தான், நீ தான் போயிடுன்னு சொன்ன, அதனால்தான் இங்கே இருந்தால் 2 பேத்துக்கு பிரச்சனை வரன்ட்டு போயிட்டான், இப்போ எதுக்கு அழுகிற, நாடகம் பண்ணுறியா அப்படின்னு கேட்கவும், நான் ஒன்றும் நாடகம் பண்ணல, சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன், அப்போவாவது அவளை அடக்கி வைப்பான்னு பார்த்தா அவனே போயிட்டான், அவன் அடங்கி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. சரி சரி பூஜா குட்டி அழுகாதவா, நான் தான் இருக்கல, நம்ம 2 பேரும் விளையாடலான்னு சொல்லிட்டு அவர் விளையாட கூப்பிடுறாரு. என்ன விளையாடுவேன்னு கேட்டால், செஸ்ஸு நல்லா விளையாடுவேங்க அப்படின்னு சொல்லவும், செஸ்ஸா சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த போர்டு காசெல்லாம் போட்டு வாங்கிட்டு வந்து அப்படியெல்லாம் காயின் அந்த குதிரை அடுக்கி வச்சுட்ருக்காரு. இப்போ அப்படியே இந்த சீன் நீங்கள் கட் பண்ணிட்டு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் 2 பேரும் தான். ஸோ இன்றைக்கி ஜூனுக்கு லீவு. அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப போர் அடிக்குது, எப்போவுமே லீவ் டைமில் அப்பா கூட டைமெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வெளில போயிட்டு அப்படி இப்படி ஜாலியாக இருக்கும். ஆனால் இப்போல்லாம் யாரையும் பார்க்கவே முடியறதில்ல. ஸோ அப்படியே அவங்க மூஞ்சியே பார்த்துட்டு இருக்கிறது அவருக்கு வேலை. அவரும் வயன் சலுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாரா. நம்ம வேணால் விளாட்லாமா அப்படின்னு கேட்குறீங்க. விளாட்லாமே, செஸ் விளாட்லாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்படிம்பீங்களா, தெரியுமா அப்படின்னு கேட்க, அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ அப்படியே தான் செஸ் போர்டு எடுத்து வச்சுட்டு அவரும் வந்துட்டு அப்படியே உட்காந்து ஓகே விளையாடலான்னு சொல்கிறாரு. என்னென்னா
நம்ஜனோட அப்பாவும் அவரும் நல்லா விளையாடுவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகிட்டு விளையாடலான்னு உட்காந்துட்டு காயின் அந்த குதிரைலாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. குதிரை சிப்பாய் அந்த மாதிரி செஸ் காயின்லாம் எடுத்து வச்சுட்ருக்க நீங்களும் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போது அவரும் நீ ஃபஸ்ட்டா நான் ஃபஸ்ட்டா அப்படின்னு கேட்க நீங்கள் இருந்துட்டு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவீங்க. சரி ஓகேன்ட்டு அவரும் வந்துட்டு அப்படியே ஒரு முன்னாடி சிப்பாக இருக்கும்ல அதை அப்படியே எடுத்து வைக்கிறாரு. ஸோ செஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஏதோ காயினெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரூல்ஸ் எல்லாம் இருக்குமாமாவே. ஸோ சிப்பாய் பார்த்திங்கன்னா கிராஸாக போகும், அப்புறம் யானை எல்லாம் எப்படியும் நேராக போய் போகும்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி தான் அவர் சிப்பாய் ஒன்று எடுத்து வைக்க நீங்கள் இப்போ என்ன பண்ணுறேன் நான் அப்படின்னு கேட்குறீங்க. நல்லா யோசித்து எடுத்து வை அப்படின்னு சொல்லுவாரா. ஆ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி இருக்கிற ஒரு இது பார்த்திங்கன்னா அந்த சிப்பாயை தாண்டி வரக்கூடாத நாய் அது. ஸோ அது சிப்பாயை தாண்டி வர முடியாது. பட் அதை எடுத்து நீங்கள் அப்படியே நடுவில் வச்சுட்டு அந்த சிப்பாயை வெட்டிட்டேன்னு சொல்லிட்டு தள்ளி விடுறீங்க. என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. அவ்வளோதான், அடுத்து எடுத்து வைங்க அப்படின்னு சொல்ல இல்லை நீ தப்பாக விளையாடுற அப்படின்னு சொல்லுவார். உங்களுக்கு செம கோவம் வந்துடுச்சு, முறைக்கிறீங்க. அப்புறம் கண்ணில் வேற தண்ணி கொட்டுது. ஸோ அப்படியே அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. அவரும் இப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்க இல்லை எனக்கு நல்லா விளையாட தெரியும், ஆனால் எப்படிங்க ஒரு கேமில் கூட இப்படி ஏமாற்ற பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுக. ஐயோ நான் ஏமாத்தலை, சரி நான் தான் ஏமாத்துறேன், நீ எடுத்து வையோ அப்படிங்கிறாரு. அப்போ அடுத்து அவர் ஒரு இதை எடுத்து வச்சா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு நாய் எடுத்து கொண்டு போயிட்டு செக் மேட்டுன்னு சொல்கிறீங்க. அது எப்படிரா அதுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி நான் அப்படியே பேன் உங்களை பார்க்க நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு நான் ஜெயிச்சிட்டேல, ராணிக்கு செக்மேட் வச்சா முடிஞ்சு தானே மேட்ச்சு அப்படின்னு கேட்க அவருக்கெல்லாம் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு. பட் இருந்தாலுமே ஆமாம் செக்மேட் தான், நீ சொன்னது கரெக்டு தான், அவ்வளோதான் மேட்ச் முடிஞ்சு, நான் வெளில போயிட்டு வரேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படிங்கிறாரு. நான் அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை நீ வீட்டில் இரு, நான் வந்து கூப்பிட்டு போகிறேன், ரெடியாரு வெளில போகலாம், நான் முதல்ல போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே ஓடிடுவார். ஸோ போனதுமே ஃபோன் பண்ணி ஒரு மரத்துக்கடியில் உட்காந்துட்டு அப்பா அப்படின்ட்டு அழுக. அந்த பக்கம் அவரும் என்னடா அழுகுற அப்படின்னு கேட்க அப்பா உன்னை உடனே பார்க்கணும் வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அவரும் பார்த்தீங்கன்னா என்ற மகன் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே எந்திரிச்சு ஓடி வர ஏங்க நானும் வரேங்க பிள்ளைய பார்க்கங்கிறாங்க. நீ போடி சிரிக்கி அப்படின்ட்டு அவங்கள விட்டுட்டு இவர் பார்த்தீங்கன்னா ஓடி வந்து என்னடா மகனே என்னாச்சுன்னு கேட்க இவர் பார்த்தீங்கன்னா அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு அப்பா அவன் என்னை தூக்க வச்சுட்டாப்பா, தப்பாக விளையாடுறாப்பா, என்னன்னு கேட்டால் அழுகுறா, திட்டுறா, கோவப்படுறா, அப்புறம் என்னென்னமோ பேசுகிறாப்பா, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுகுவாரா. அப்போ இவரும் மகனேன்ட்டு அழுக ஏப்பா நீ அழுகுற அப்படின்னு கேட்குறாரு. அதுவா உன்ற அம்மாலும் அப்படி தான் பண்ணுறா, செஸ்ஸு விளையாடலான்னு கூப்பிட்டா, ஆசையாக போனால் இஷ்டத்துக்கு ஒரு இது கூட எடுத்து வைக்காமல் நேராக ராணியவே எடுத்து ராணி செக்மேட்டுன்னு சொல்கிறாடா அப்படின்னு சொல்ல என்னப்பா அப்படின்னு கேட்குறாரு. எல்லாம் நம்ம தலை விதி, ஒன்றா இருந்திருந்தா சந்தோஷமாக இருந்திருக்கலாம், இந்த 2 பிசாசுங்களும் பிச்சுக்கிட்டு போயிட்டு நம்மளை பிச்சை எடுக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் புலம்பி தள்ளிட்டுருக்காங்க. ஸோ இப்படியே தான் ஒரு கொஞ்ச நாள் போகுது. ஸோ நாள் போக போக பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக அவரை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறீங்க. அட் த சேம் டைம் இந்த பக்கம் அவரோட அம்மாவுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. அப்பாவும் வந்துட்டு என்னாச்சியா இப்போத்தாலும் ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்க இல்லைங்க அவனை கைக்குள்ளேயே வச்சு வளர்த்துட்டேனா இப்போ ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. அப்பாவுக்கு வந்துட்டு அதாவது உங்கள் மாமாவுக்கு தான் கோவம் தான் வருது. இங்கே பாரு, நீ மட்டும் அவன்கிட்ட எனக்கு அப்படி சொல்லனா போயே இருக்க மாட்டான், போனவனை போயிட்டு வானா கூப்பிட முடியும், அவங்க இப்போ தான் ஓரளவுக்கு செட்டில் ஆகிருக்காங்க, அவங்க வாழ்க்கையை பார்க்கட்டும், நம்ம வாழ்க்கையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல அப்போது இவங்களும் நான் ஒன்றும் வேணுக்குன்னே சொல்லலை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன வேணுக்குன்னே சொல்ல புரியலையே அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க அன்னைக்கு இந்த பிள்ளை கோச்சிக்கிட்டு போயிடுச்சு மேலே, சரி என்னதான் கோச்சிட்டு போனாலும் என்ன பண்ணுறது, அவள் நைட்டு பால் குடிப்பா, அன்றைக்கி குடிக்காமல் வேற போயிட்டாளா, சரி கொண்டு போய் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பால் எடுத்துகிட்டு போனேன். அப்போது அவள் புள்ளக்கிட்ட தனியாக போயிடலாம் வான்னு சொல்லி கூப்பிட்டுருந்தா. அதை கேட்டு எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா, அவன் அடுத்த நாள் காலையில் அதை எப்படி வந்து சொல்கிறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே இருந்தான். அதனால்தான் அவனா வாய் திறந்து கேட்கறதுக்குள்ளே நானா அப்படி கேட்டுட்டேன், நான் ஒன்றும் வேணுக்குன்னே பண்ணலை, அவளுக்கு இங்கே இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. அப்போது மாமா பார்த்தீங்கன்னா நீ எப்போ மருமகளெல்லாம் புரிஞ்சுக்க ஆரம்பித்த அப்படின்னு கேட்க
அட புரிஞ்சுக்கிறதுல என்னங்க இருக்கு. எனக்கு ஒரே ஒரு பையனா இவன். எனக்கு இந்த பிள்ளைங்க எல்லாம் கூட எப்படி இருப்பாங்கன்னு தெரியல. ஸோ எல்லா வீட்லேயும் முக்கால்வாசி அம்மா பொண்ணுங்கன்னா சண்டை போட்டே இருப்பாங்கன்னு தானே கேள்விப்பட்டேன். அதனால இவளை நான் அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு தான் இவ எது பண்ணாலும் நான் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு மருமகன் பார்க்காம என் பிள்ளையா இருந்தால் எப்படி பேசணும் அப்படியே பேச ஆரம்பித்தேன். 2 பேத்துக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும். ஒரு நிமிஷம் வீட்டில் சண்டை இல்லாமல் இருக்கா தெரியுமா? நீங்கள் 2 பேர் போயிடுவீங்க. அப்போது தேவையில்லாமல் 2 பேரும் ஒரு ரிமோட்டுக்கு சண்டை போடுவோம், கிச்சனுக்கு சண்டை போடுவோம், எல்லாத்துக்கும் சண்டை போடுவோம். ஆனால் அவளை நான் ஒரு வேலை கூட வாங்கினதில்ல. அவள் அதை தப்பாக எடுத்துக்கிட்டா போல இருக்கு. அவளை வேலை வாங்கக்கூடாதுன்னு நான் கிச்சனுக்கே விட்டதில்ல. ஆனால் அவள் என்னை கிச்சன்லேருந்து ஒதுக்கி வச்சாங்கன்னு சொல்லிட்டா. கஷ்டமாக போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே இந்த சீனைங்க கட் பண்ணிட்டு அடுத்த சீன் பார்த்தா நீங்கள் தான் கிச்சனில் போட்டு வெங்காயம் நறுக்கிட்டு இருக்கீங்க. நம்ஜனும் ஆச்சா பசிக்குது அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அப்படியே அழுதுட்டு இல்லை இல்லை இன்னும் ஆகலை அப்படிங்கிறீங்க. ஏன் ஏன் அழுகுற அப்படின்னு கேட்குறாரு. அத்தை ஒரு நாள் கூட கிச்சனில் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண விட்டதே இல்லை தெரியுமா? இப்போ பார்த்தா நீங்கள் எல்லா வேலையும் என்கிட்டயே வாங்குறீங்க. என்னால் ஒரு வேலை கூட பண்ணவே முடியல. எல்லாத்தையும் நானே பண்ணணுமா? ஒரு வெங்காயம் கூட கட் பண்ணி கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் கிட்ட சண்டை. அப்போ நம்ஜனும் ஏண்டி உனக்கு தான் எங்கள் அம்மாவை பிடிக்காதல்ல, அவங்க கூட இருக்க பிடிக்கல, கிச்சனை விட மாட்டேங்கிறாங்க, வேலை செய்ய விட மாட்டேங்கிறாங்க, எனக்கு பிடிச்சது சமைக்க விட மாட்டேங்கிறாங்கன்னு சண்டை போட்டு தானே தனியாக போகலான்னு வந்தேன். அப்புறம் என்ன செய்ய அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் ஒரு மாதிரி கோவத்தில் நறுக்கு 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 அந்த வெங்காயத்தை கட் பண்ணேன். அது பார்த்தீங்கன்னா கையை நறுக்கு நறுக்குன்னு கட் பண்ணிடுச்சு. ஸோ ஒரு மாதிரி இப்போ தான் வலிக்குது. என்ன ஒரு மாதிரி சுறுசுறுக்குன்னு பார்த்தா ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கு. ஓயோயோன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி பதற சத்தம் கேட்டு அவரும் ஓடி வந்து பார்த்தா ரத்தம் கடகடன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு. ஏய் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா அப்படியே கை பார்த்தீங்கன்னா டேப் ஆன் பண்ணி தண்ணிக்குள்ளே விட்டால் ரத்தம் போயிட்டே இருக்குது. ஸோ டக்குன்னு உங்கள் வேலை அப்படியே ஒரு வாயில் அப்படி கட்சி பிடிச்சிக்கிறாரு. நீங்கள் அப்படியே அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. நல்லா நறுக்கு நறுக்குன்னு வெட்டியிருப்பீங்க. ஏண்டி பார்த்து பண்ண மாட்டியா அப்படிங்க. அத்தை ஒரு நாள் கூட என்கிட்ட வேலை வாங்கினதில்ல தெரியுமா? நீங்கள் ஒரு வெங்காயம் கூட கட் பண்ணி தர மாட்டீங்களா அப்படின்னு கேட்கவும் இவரும் இங்கே பாரு, நீ என்ன வேணால் சொல்லு நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் நீ இருக்கிறதால என் அம்மா வச்சு பேசாத. அவங்க வேலை பண்ண விடலைன்னா நீ சொல்லது கிடையாது. அவங்க உன்னை கிச்சன்லேயே விடலன்னு தானே சொன்னேன். அதனால தானே வந்தோம். அப்போ நீ தான் இங்கே பண்ணணும். எனக்கு சுத்தமாகவே கிச்சன் வேலை தெரியாது அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் நான் ஒன்றும் வேணுக்குன்னு எல்லாம் இப்படி போகிறேன்ட்டு வரலை அப்படிங்கிறீங்க. அப்புறம் அப்படின்னு இவர் கேட்க அதுவும் அந்த ரத்தம் போயிட்டே இருக்கும். ஸோ வாயில் அப்படியே விரல வச்சு நல்லா டைட்டாக கடிச்சு பிடிச்சிட்டு தான் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை ஜூனா, அத்தை என்னை ஒரு மருமக மாதிரி அவங்க பார்த்த மாதிரியே இல்லை. என்னை அவங்க பொண்ணு மாதிரி தான் பார்த்தாங்க. ஏன்னா எனக்கு எங்கள் அம்மாவுக்கு எப்படி சண்டை வருமோ அதே தான் இங்கேயும் எனக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரியே தான் இருந்துச்சு. எப்போ பார்த்தாலும் ரிமோட்டுக்கு சண்டை, டிவிக்கு சண்டை, எல்லாத்துக்கும் சண்டை. துணி காய போடுறதுல சண்டை, ஒரு பொருள் வாங்குறதுல சண்டை, எடுக்கிறதுல சண்டை. சொல்லப்போனால் கீழே மாமா விழுந்தா அவர் கை கொடுத்து தூக்கி விடுறதுல கூட சண்டை. எனக்கும் என் அம்மாவுக்கு இப்படியே தான் இருக்கும். என் அப்பா நடுவில் மாட்டிட்டு மொழிப்பார். அதே மாதிரி தான் உங்கள் வீட்லேயே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் ஏண்டி நல்லா தானே இருந்திருக்கு, உனக்கு பிடிச்சி இருந்திருக்கு. இங்கே டெய்லி போர் அடிக்குதுங்கிற. அப்போ அங்கேயே இருந்திருக்கல, ஏன் போகலான்னு சொல்லி கேட்டேன் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் அதுவா, அது ஒன்றும் இல்லை அத்தை, நான் அங்கே இருந்தேன்னா எல்லா வேலையும் அவங்களே செய்கிறாங்க. அவங்க ரொம்ப ஒரு மாதிரி என் வேலையும் சேர்த்து பண்ணுறாங்களா, அதனால தான் சரி ஓகே நம்ம இங்கே இருந்தால் இவங்க இப்படி தான் இருப்பாங்க, அதனால நம்ம கொஞ்ச நாளைக்கு தனியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதுவும் இல்லாமல் நான் ரொம்ப சண்டை போடணும்னு எனக்கே ஃபீல் ஆகிடுச்சு. அதுக்கு தான் நான் ஒரு கோவத்தில் ஏதாவது பேசுகிற விஷயம் அவங்கள கஷ்டப்படுத்திச்சுன்னா அப்புறம் அது நாள் முழுக்க காலம் முழுக்க மறக்க முடியாதுல்ல. அதனால தான் என் வாய் சரியில்லை, முதல்ல நம்ம வாய் சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிடலான்னு முடிவு பண்ணேன். ஆனால் அவங்கள பிடிக்காமலாம் இல்லை, ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த பக்கம் நீங்கள் சொல்கிறது கேட்டு இவர் சிரிக்க, அந்த பக்கம் அவங்க சொல்கிறது கேட்டு உங்கள் மாமா சிரிக்கேன்னு ஒரு வழியாக எல்லோரும் ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இருந்திருக்கீங்க. ஆனாலும் உங்கள் வாய் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கொஞ்சம் ஓவராக திங்க் பண்ணிவிட்டு வேணாம் நம்ம தனியாக போயிடலான்னு வந்திருப்பீங்க. அட் த சேம் டைம் அவங்களும் சரி ஓகே அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் பிரச்சனை. இப்போ அப்படியே தான் நம்ஜூன் அவருக்கு கொஞ்சம் வீக்கெண்டு நிறையா லீவ் கிடச்சிருக்கும். ஸோ நிறைய நாள் லீவ் போடாமல் போனங்காட்டிக்கு ஒட்டுக்கா லீவ் கொடுத்துருக்காங்க. அப்போ அப்பா கால் பண்ணி பா இந்த மாதிரி லீவ் இருக்குது எங்காவது போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அவரும் மகனே குலதெய்வ கோயில் போய் ரொம்ப நாளாச்சு போகலாமா அப்படின்னு கேட்க
அப்படியா, சரிப்பா, அம்மா கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லவும், சரி நீயும் வயனை கூட்டிகிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா பேசிக்கிறாங்க. அப்போது நான் அம்ஜுனும் உங்களை வந்துட்டு ரெடியாக சொல்ல, அங்கே போயிட்டு அவரும் ரெடியாக சொல்ல, அத்தைய எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் இது ஏதோ சமைச்சு எடுத்துகிட்ருக்கா, என்னடி இதெல்லாம் அப்படின்னு கேட்பாரு. அதுவா, உங்கள் அம்மாவுக்கு பிடிக்கும் அதனால செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி ஒரு மாதிரி காட்டுறீங்க. ஏண்டி பிடிக்கும்னு செய்கிற, அதை மூஞ்சை நல்லா வச்சுக்கிட்டு சொன்னாதான் என்னவா அப்படின்னு கேட்க, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த தட்டு வடை மாதிரி ஏதோ செஞ்சு எடுத்து வச்சுட்ருக்காங்க. என்னம்மா, சாமிக்கு தட்டு வடை படைக்க போறியா அப்படின்னு கேட்குறாரு உங்கள் மாமா. அப்போ அவங்க அவங்க மருமகளுக்கு பிடிக்குமேனு எடுத்து வச்சுருக்கேன், எனக்கு இதான் வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு மாதிரி பேச அவருக்கு சிரிப்பாக தான் இருக்குது. பிடிக்குதுன்னு தெரியுது, எடுத்து வைக்கிற செய்யறதுன்னு சொல்லி ஆசைப்பட்டு செய்கிற, கொடுக்கணும்னு பாசமும் இருக்குது, அதுக்கே மூஞ்சி இப்படி போகுது அப்படின்னு கேட்க, என் மூஞ்சி எங்கே போகுது, என் மூஞ்சிக்கு என்ன நல்லா தான் இருக்குது, அவளுக்கெல்லாம் நான் ஏன் பண்ணணும், அதான் இருந்தாலும் பாவமாக இருக்கேன்னு பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இப்படி தான் 2 பேத்துக்கு பாசந்தால் வெளில காட்டிக்க மாட்டேங்க. ஸோ அப்படியே தான் நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போகிறீங்க. ஸோ அவங்களும் அங்கேருந்து கிளம்பி வர, இப்போ கரெக்டாக அவங்க 2 பேர் பைக்கில் வந்திருப்பாங்க, நீங்கள் காரில் போயிருப்பீங்க. ஸோ பைக்கை அப்பா பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டில் விட்டுட்டு அப்படியே வெளியே பஸ் ஸ்டாண்ட் இருக்கும்ல, ஸோ அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்க நம்ஜுனு காரை கொண்டு போய் நிறுத்துறாரு. அப்போ நீங்கள் பின்னாடி தான் உட்காந்துருப்பீங்க. அப்போ நம்ஜுனும் முன்னாடி வான்னு கூப்பிட்டா, ஒன்றும் வேண்டாம், நான் இங்கே உட்காந்துக்கிறேன், கம்ஃபர்டபுளாக இருக்குது. உங்கள் அம்மா வந்து அங்கே உட்காருவாங்கள்ல, அதுக்கு தான் நான் இங்கே பின்னாடி உட்காந்துருக்கேன். அவங்க வந்து என்னை எந்திரின்னு சொல்கிறதுக்கு நானாக எஞ்சி உட்காந்துக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு பின்னாடி உட்காந்துருக்கேன். சொன்ன மாதிரியே அவங்க வந்ததுமே அந்த சீட்டில் தான் உட்காடுறாங்க. ஸோ நம்ஜனும் நல்லதுடா சாமி முன்னாடி போயிட்டா அப்படின்ட்டு இப்போது அவரும் வண்டி ஓட்டிகிட்டு போக போகிற வழி எல்லாமே அவங்க 2 பேர் தான் பேசிக்கிறாங்க, நம்ஜுனா உங்களோட மாமாவும். ஆனால் நீங்கள் 2 பேர் பேசிக்கவே இல்லை. மாமா உங்ககிட்ட பேசுகிறாரு, நம்ஜுன் அம்மாட்ட பேசுகிறாரு, நீங்கள் 2 பேர் பேசிக்கவே இல்லை. ஸோ கோவிலுக்கே போயாச்சு. போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் அப்படியே அழுங்க அப்படி புகுந்து எங்கேயும் போயிடுறாங்க. இப்போ நீங்களும் அத்தையும் மட்டும்தான் உட்காந்துருக்கீங்க. எவ்வளோ நேரம் மூஞ்சி பார்த்துட்டே உட்காந்துருக்க முடியும்? அப்படி திரும்பி பார்த்தா நம்ஜனை காணோம். எங்கே போயிட்டாரு இவர் தனியாக விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தனியாக வந்ததுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் நேரில் பார்க்குறீங்க. ஒரு கோவத்தில் போகாமே இருந்திருப்பீங்க, அவங்களும் வராமே இருந்திருப்பாங்க. ஸோ இப்படி தனியாக விட்டு போகவும் ஐயோ இப்படி ஆக்வர்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்க. அவங்களும் இந்த ஆள் எங்கே போனார், இப்படி கொண்டு வந்து இவக்கிட்ட விட்டுட்டு போயிருக்காங்க, இவன் மூஞ்சையும் பாரு, அதையும் பாரு, ஆளையும் பாரு, மண்டையும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைடு கண்ணில் அவங்கள பார்க்க, நீங்களும் அப்படியே சைடு கண்ணில் அவங்கள பார்க்குறீங்க. உங்கள் ட்ரெஸ்ஸு அப்படியே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அப்படியே அழகாக பொம்மையாட்ட துணி போட்டுட்டு பார்க்கறதுக்கு பொம்மையாட்ட தான் இருக்கா, அதுக்காக இவளை எனக்கு பிடிக்கும்னால இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ நீங்களும் பாரு, இத்தனை வயசாயும் கழுத்து ஃபுல்லாக செயின், காது ஃபுல்லாக அந்து விழுற அளவுக்கு அவ்வளோ பெரிய தோடு, பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, அதுக்குன்னு இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி மனசுக்குள்ள நினச்சிக்கிறீங்க. அப்போது அவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே பையில் வந்துட்டு அப்படியே கையை விட்டு அந்த தட்டை விட ஒரு சம்படம் மாதிரி இருக்கும், அதில் போட்டு எடுத்து வந்திருப்பாங்க ஒரு பாத்திரம், குட்டி பாத்திரம். ஸோ அதை அப்படியே எடுத்து உங்கள் பக்கம் தள்ளி விட நீங்களும் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அப்போ அவங்களும் இந்தா அப்படின்னு சொல்லுவாங்களா, என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது மூஞ்ச பார்த்துக்கல, ஓகேவா, அந்த பக்கம் திரும்பிட்டா பேசிக்கிறீங்க. ஸோ என்ன அப்படின்னு நீங்கள் அந்த பக்கம் பார்த்த மாதிரி கேட்க அவங்களும் வேற எங்கேயோ பார்த்துட்டு வீட்டில் என்ற புருஷனுக்கு பிடிக்குமேனு தட்டு வடை பண்ணேன், மிச்சம் இருந்துச்சு அதை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. நீங்களும் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அதை எடுத்துக்கிறீங்க. ஏன்னா உங்கள் மாமாவுக்கு தட்டு வடை சுத்தமாக பிடிக்காது, அவரே வந்துட்டு ஒட்டுப்பல் வச்சுருக்காரு. ஸோ அந்த பல் செட் வச்சுருக்காரு, அவரால் அதெல்லாம் சாப்பிட முடியாது, சாப்பிட பிடிக்காது, உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ உங்களுக்கு தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு செஞ்சுருக்காங்கன்னு தெரியுது, அப்படி சிரிச்சுட்டு எடுத்துக்கிறீங்க. இப்போது நீங்கள் அப்படியே ஒரு கட்டைப்பை வச்சுருப்பீங்க உங்கள் பக்கத்தில், அதுக்குள்ளே கை விட்டு நீங்கள் ஒரு குட்டி சம்பளத்தை எடுத்து அப்படியே அவங்க பக்கம் நீட்டி விட்டுட்டு லைக் தள்ளி விட்டுட்டு அந்த பக்கம் திரும்பிக்க, என்ன இது அப்படின்னு அவங்களும் எங்கேயோ பார்த்துட்டு கேட்க, நீங்களும் ரவா லட்டு என்ற புருஷனுக்கு பிடிக்குமேன்னு செஞ்சேனா, அவருக்கு ஏதோ லைட்டாக பல்லு வலிக்கு தான் இனிப்பு சாப்பிட முடியலன்னு சொன்னார், வீணாக போயிருமேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன், எடுத்துக்கோங்க மிச்சம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா என்ற பிள்ளைக்கு ரவா லட்டெல்லாம் சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் அப்போது உங்கள் வீட்டுக்காரருக்கு மட்டும் தட்டு வடை பிடிக்குமா என்ன அப்படின்னு கேட்க, அத்தை பார்த்தீங்கன்னா உனக்கு கொழுப்பு கொஞ்சம் தலைக்கேறி தான் கிடக்குது, என்ற புருஷனுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்க, அப்போ நீங்களும் அதே தான், என்ற புருஷனுக்கு என்ன பிடிக்குன்னு எனக்கு தெரியாதா என்ன அப்படிங்கிறீங்க. ஸோ இதுக்கு மேலே 2 பேரும் வந்துட்டு இப்படி ஜாடு பேசிக்க முடியல. ஸோ அத்தை பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இங்கே திரும்பு அப்படிங்கிறாங்க. திரும்பி உட்காந்துட்டு என்ன அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் நானும் பார்க்குறேன்,
நீ பாட்டுக்கும் என்ற புருஷனை தனியாக கூப்பிட்டு போகிறேன்னு போனையே, போனதும் போனேன், எதுக்கு போனேன் அப்படின்னு கேட்க, எதுக்கு போனேன்னா நான் ஜாலியாக இருக்கிறதுக்கு தான் அப்படிம்பிங்க. ஜாலியாக இருந்தியா அப்படின்னு கேட்க, உங்கள் தொல்லை இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், எனக்கு பிடிச்ச மாதிரி ஜாலியாக இருந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்களா? அதெல்லாம் இருக்கட்டும், போனேன்ல, போனதும் ஓகே தான். ஆனால் எனக்கு ஒரு பேரன் பேத்திக்கு இது கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு அந்த ஐடியாலாம் உங்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்க, நான் ஏன் உங்களுக்கு கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. பின்ன வேறு எதுக்கு ஒன்று தனியாக விட்டேன். சரி, இங்கே என்ன பிள்ளைங்களுக்கு ஏதோ பிடிக்கல போல், தனியாக இருந்தாவாச்சும் நமக்கு ஏதாவது நல்ல செய்தி சொல்லுவாங்கன்னு பார்த்தா நீங்கள் பாட்டுக்கோ அமைதியாகவே இருக்கீங்க, என்ன நினச்சிட்டுக்கோ மனசில் அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன நினைக்கிறேன், நான் ஒன்றும் நினைக்கல, எனக்கு டைம் வேணும் அப்படின்னு கேட்பீங்க. ஹலோ, உனக்கெல்லாம் இதுக்கு மேலே டைம் கொடுக்க முடியாது, ஒழுங்காக சீக்கிரமாக சட்டை போட்டுன்னு எனக்கு ஒரு பேரனை பெற்று கொடுக்குற வழியை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் ஹலோ, உங்கள் இஷ்டத்துக்கு என்னால் இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது, அதுவும் இல்லாமல் அப்படி கன்சீவாக்குது இருந்தால் எனக்கு யார் வந்து வேலை செய்வா? எங்கள் அம்மா தூரமாக இருக்காங்க, அப்புறம் நானே இங்கே தனியாக இருக்கேன், உங்கள் பிள்ளை எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு வேலைக்கே போயிடுறாரு, லீவ் நாளில் கூட வீட்டில் இருக்கிறதில்ல, அப்புறம் தனியாக நான் கஷ்டப்படுறதுக்கா அப்படின்னு நீங்கள் கேட்க, அப்போ அவங்களும் நான் எடுத்துக்கிட்டே உனக்கு இருக்கிறேன், தனியாக நீ எதுக்கு இருக்க, நீ மட்டும் ஒரு நல்ல செய்தி சொல்லு, நான் பொட்டி படிக்கெல்லாம் கட்டிட்டு உங்கள் வீட்டில் வந்து உட்காந்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் பிள்ளை அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்களும் நிஜமா வார்த்தை அப்படின்னு கேட்குறீங்க. அட ஆமாம், ஏன் உனக்கு நான் ஏதாவது வேலை வச்சுருக்கிறேன்னா சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லவும், இல்லைல்ல அதே தான், நீ எனக்கு ஒரு குட் நியூஸ் சொன்னீன்னா நான் உனக்கு எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன், ஓகேவா? நீ குழந்தைய மட்டும் பெற்று கொடுத்தா போதும், அவனை முழுசாக நான் வளர்த்துக்கிறேன், ஆனால் ப்ளீஸ் பெற்று மட்டும் கொடுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு மாதிரி கையை நீட்டிட்டு கேட்க உங்களுக்கு சிரிப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டே, நிஜமா சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்க, அவங்களும் சத்தியமாக சொல்கிறேன் அப்படிம்பாங்களா. அப்போ நீங்கள் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு சாரித்த அப்படின்னு சொல்லுவீங்க. அவங்களும் விடேப்போ, என்ன நீ தனியாக போனங்காட்டிக்கும் நான் கஷ்டம்லாம் படலை அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் நான் கஷ்டப்பட்டேன், என்னால் இருக்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டேன், கூடவே இருந்து பழகிட்டேன், ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணீங்களோ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா சமாதானம் ஆகிட்டீங்க. ஆனாலும் அந்த குட்டி குட்டி சண்டை அப்போ வந்துட்டு தான் போயிட்டுருக்கு. இதை பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் தூரமாக நின்று பார்த்துட்டு, எப்பா சாமி, இவங்க 2 பேரும் செய்கிறதுக்கு இவ்வளோ நாளா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் ஜுன்னு சிரிச்சுட்டு, நான் பயந்துட்டேப்பா, தேவையில்லாத ஏதோ பிரச்சனை வருமோன்னெலாம் நினச்சி பயந்துட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ அப்பா பார்த்தீங்கன்னா, இல்லைப்பா இவ்வளோதான் குடும்ப பிரச்சனை, ஸோ கொஞ்ச நாளைக்கு அவங்களுக்குள்ள பிரச்சனை வருதுன்னா தள்ளி வச்சோமா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே சரி பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த சைலன்ஸ் 2 பேர்த்தோட தப்பையும் அவங்களுக்கே புரிய வச்சிடும். அதனால தான் பரவாயில்ல, நம்ம பண்ணதும் நல்லது தான், சரிவா போகலான்னு சொல்லிட்டு அவங்களும் வேறு. இப்போ எல்லோரும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டு சாப்பாடெலாம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருப்பீங்க. ஸோ சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு கோவிலுக்கெல்லாம் போயிட்டு நல்லா சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்துடுறீங்க. இப்படியே தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷம் அப்படி பாஸ் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி ஃபோன் அடிச்சுட்டு இருக்குது, ஃபோனை எடுக்காமல் நம் ஜூனுக்கு பார்த்திங்கன்னா டையை கட்டி விட்டுட்டு இருக்கிறீங்க. அவரும் ஃபோன் அடிக்குது எடுடி அப்படிங்க. நீங்கள் அதெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த பக்கம் ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களோட அத்தை தான் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது ஃபோன் பண்ணிவிட்டு இன்னும் எடுக்கவே மாட்டேங்கிறான்னு சொல்லி திட்டிகிட்டே இருக்கா. உங்கள் மாமாவும் எதுக்கு காலங்கத்தால் அவளுக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுறேன்னு கேட்குறாரு. அப்போ இவங்க பார்த்தா, இவ பாட்டுக்கு பிள்ளைய பேத்து குழந்தைங்க போட்டு போயிட்டா, ஒரு ஃபோன் பண்ணால் எடுக்கிறாளா? நானும் பார்க்குறேன், பையன் அழுதுகிட்டே இருக்கான், அவனை கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டு 1 வாரம் ஆகுது, ஒரு நாள் கூட வந்து பார்க்கல, ஒரு ஃபோன் பண்ணி கூட கேட்கல, அவ்வளோ கொழுப்பா இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் கொண்டு போயிட்டு சிம் அங்கே விட்டுட்டு நீங்கள் 2 பேரும் ஜாலியாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அதான் இப்போது பார்த்தீங்கன்னா அங்கே சிம் ஒரு பக்கம் வரன்னு கத்திட்டு இருக்கான். அண்டு உங்களோட அத்தை, டே அழுகாதடா பேராண்டி, நான் இருக்கிறனால ஈருன்னு சொல்லிட்டு, யோ போய் பால் டப்பா எட்டு வாயன்னு கத்த, தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஓடி போகிறாரு. ஸோ ஒரு மாதிரி குடுக்குன்னு ஓடி போயிட்டு கிச்சனில் பால் ஊற்றி அந்த டப்பாவை எடுத்து வந்து கொடுக்க கையில் சுடுது. அது பார்த்திங்கன்னா கையில் ஒரு மாதிரி கையில் வாங்கிட்டு பால் டப்பா சுடல, சுட்டு அடுத்த செகண்டுக்கு அந்த பால் டப்பாவை எடுத்து உங்களோட அத்தை உங்களோட மாமாவோட கால் வலி நங்குன்னு ஒரு குத்து ஆளு கத்துறாரு. என்ன எதுக்கு இப்படி குத்துன அப்படின்னு கேட்க, குழந்தைக்கு கொதிக்கிற பால் ஊற்றிட்டு வருவியா, ஆற வச்சு எடுத்துகிட்டு வான்னு சொல்லவும், இவர் பார்த்தீங்கன்னா இது எப்படி ஆற வைக்கிறதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அவரு கொண்டு போயிட்டு அதை ஊற்றிட்டு ஒரு மாதிரி ஆற்றிக்கிட்டே இருக்க. ஐயோ தண்ணிக்குள்ளே வையா அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணிக்குள்ளே வைக்கிறங்கிற பேரில் பால் தண்ணிக்குள்ளேயே முழுகிடுது. ஸோ பக்கெட் ஃபுல்லாக பால் ஆகிடுது, ஒரு மாதிரி கலந்து போயிடுது. பால் எடுத்துகிட்டு வான்னு சொன்னால்
பூஜா அப்படிங்கிறாரு. என்னையா பால் எட்டு பையன் கத்துறான்னு சொன்னால் தண்ணியில் கலந்துருச்சுன்னு சொல்லவும் இவங்களுக்கெல்லாம் வெறி ஆயிடுச்சு. குழந்தைக்கு இந்த சலசலப்பு கிளிகிழிப்பி இருக்கும்ல, கிளிகிழிப்பி அது வந்துட்டு காட்டுவாங்கள்ல விளையாடுறதுக்கு கலக்கலன்னு ஏதோ சத்தம் வரல சலங்கள்லாம், அதுதான் அது இருக்கும் பக்கத்தில். அது எடுத்து அப்படி தூக்கி வீச கிச்சனில் இருக்கிறவங்க மாமா தலையிலையும் அது நல்லா பட ஒரு மாதிரி காயமாகிடு, ரத்தம் வருது. இவங்களுக்கு செம்ம டெம்பர் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ குழந்தை அழுகும்போது இப்போ தான் அப்படி பண்ணிட்டு போய் போயிட்டு வேறு பால் எடுத்துகிட்டு வா காய்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா இப்படி குழந்தை விழுந்து விழுந்து பார்த்துக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே நம்ஜுனுக்கு டையை அப்படியே கட்டி விட்டுட்டு, அதுவும் வந்துட்டு எட்ட வேலை இல்லை, நீங்கள் கட்டில் மேலே ஏறி நின்றுங்க டையை கட்டிட்டு இருக்கிறீங்க. அவரும் முடிஞ்சா அப்படின்னு கேட்க நீங்கள் பார்த்தீங்கன்னா முடியல அப்படின்னு சொல்லுவீங்களா, ஏன்டி இன்னுமா அந்த டையை கட்டுற அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் அந்த டையை அப்படியே பிடிச்சவங்க பக்கத்தில் இழுக்க அவர் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ்க்கு பக்கத்தில் வந்து நிற்பார். என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் மேனேஜர் சார், நீங்கள் ஆஃபீஸில் நல்லா வேலை செய்கிறீங்க, ஆனால் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்க அவரும் என்ன உனக்கு வெங்காயம் கட் பண்ணி கொடுக்கணும் அதானே அப்படின்னு கேட்க, நைட்டு சீக்கிரம் வந்து வெங்காயம் மட்டும் கட் பண்ணி கொடுங்க, அது மட்டும் என்னால் கட்டே பண்ண முடியல அப்படின்னு கேட்குறீங்க. அப்போது நம்ஜுனும் சரி ஓகே வந்து எல்லாம் பண்ணி கொடுக்குறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் அப்படின்னு கேட்குறாரு. எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்க, உனக்கு வேலை செஞ்சு கொடுக்கணும்ல, அதுக்காக அட்வான்ஸ் ஏதாவது கொடுத்தினா நேரமாக வருவேன், சீக்கிரம் வேலை முடிச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு மாதிரி டீஸ் பண்ணிட்டு கேட்க, நீங்களும் வந்து அந்த டையை அப்படி பக்கத்தில் பிடிச்சி இழுத்து அவரை கிட்ட எழுதுக்க அவரும் ஒரு மாதிரி உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு உங்களே பார்த்துட்ருப்பாரு. ஸோ நீங்களும் அட்வான்ஸ் என்ன வேணும் அப்படின்னு கேட்க அவரும் கண்ணை மூடிட்டு அப்படியே உங்கள் கிட்ட வர. ஸோ நீங்களும் இதானா அப்படின்னு கேட்பீங்களா, அப்படின்னு சொல்லுவார். ஸோ நீங்களும் சிரிச்சுட்டே அவர் பக்கத்தில் போயிட்டு போதுண்டியே கண்ணமில்லைங்க, கம்பெனி இதுக்கு மேலே காட்டாது சரியா, சரி ஓகே கண்ணு முடிச்சுக்கோங்க. அப்புறம் ஓகே ஸோ ஹாப்பி எண்டிங்க இந்த ஒன் ஷாட் இதோட முடிச்சுக்கிறேன். அண்டு இதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியல, ஏன்னா தெரியல எனக்கு மூக்கு அடிச்சிட்டே இருக்குது. ஸோ நான் பேசுறது வெறும் காற்று தான் வருது, காற்று வந்தால் நீங்கள் எப்படி கேட்பீங்க, அதனால நான் இதோட முடிச்சுக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு எஃப்எஃப் பார்க்க பிடிக்குன்னா இன்னொரு சேனலில் பார்த்தீங்கன்னா எஃப்எஃப் போட்டிருக்கேன். ஸோ அந்த சேனல் செக் பண்ணி பாருங்கள். வேறு நவிமி எஃப்எஃப் சேனல் ஓகேவா அது. அப்புறம் அவ்வளோதான், டேட்டா பாய் சொல்கிறாங்க. ஸ்டோரி பிடிச்சிருக்கா?